Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர்ஸ். இந்த டாபிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற சாப்டரில் கிரேடு 10லேயும் கிரேடு 12லேயும் வரும். நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும், ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு தெரியணும். அதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் இந்த டிஸ்கஷனில் நம்ம பார்க்க போகிறோம். லெட் us all combine together and enjoy the learning. Let us get into the class. Dear students, நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கம்பேரிஷன் பார்த்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இது ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. அது ஜெனரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கண்டக்டர். It is the general property of any conductor which resists the flow of electric current, which resists the flow of electric current. அப்போ ஒரு சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டக்டர்னுடைய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Let us take a circuit, for example, like this. I am keeping a resistance here, positive, negative. Current will be flowing when the circuit is on. Circuit ஆன் பண்ணோன்னா இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போது இந்த கண்டக்டர்னுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய கரண்ட்டை தடுக்கும். அந்த தடுக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம வேல்யூ அதிகரித்தாவோ அல்லாட்டி குறைச்சாவோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ மாறுபடும். எப்படி அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஓம்ஸ் லா பிரகாரம், ஓம்ஸ் லா அப்படின்ற லா பிரகாரம் நம்ம ஒரு ஃபார்முலா படுத்திருப்போம். V is equal to I into R. Whatever the voltage I am giving here is equal to the multiplication of the current and resistance அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு R வேணும் அப்படின்னா V by I அப்படின்னா இதிலிருந்து நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரெசிஸ்டன்ஸை அதிகரிச்சேன்னா கரண்ட் ஃப்ளோ குறைஞ்சிரும். நான் ரெசிஸ்டன்ஸை கம்மியாக வச்சேன்னா கரண்ட் ஃப்ளோ சர்க்கியூட்டில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஒரு சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கண்டக்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸை பொறுத்து மாறுபடும். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல இப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம போட்டு காமிக்கலாம் பாருங்கள். ஸோ ஒரு கண்டக்டர், திஸ் இஸ் a bulb, a small bulb I am taking here. I am supplying some voltage to it and current is flowing. Okay. ஸோ இப்போ இந்த நான் எடுத்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 2 ohm இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஒரு 4 ampere ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு சர்க்கியூட்லான்னு வச்சுக்கலாம். இப்போ வோல்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ வோல்டேஜ் நான் கொடுத்துருக்கணும்? V is equal to I into R. ஸோ I4 R2. ஸோ நான் 8 வோல்ட்டை சப்ளை பண்ணியிருந்தேன். 8 வோல்ட்டை நான் சப்ளை பண்ணியிருந்தேன்னா 8 வோல்ட் சப்ளை பண்ணி
நான் இங்கே 2 ohm ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தேன்னா இங்கே கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ 4 ஆம்பியர். ஸோ அது இங்கே வரலாம். அது இன்னொரு சின்ன சர்க்யூட் எடுக்கிறேன். லெட் மீ டேக் திஸ் சர்க்யூட். இங்கே நான் 8 வோல்ட் சப்ளை பண்ணுறேன். ஓகே, இங்கே நான் 2 ohm பதிலாக ஒரு 4 ohm இருக்கக்கூடிய ஒரு பல்பை நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா 2 ohm நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் 2 ohm இருக்க போது கரண்ட் ஃப்ளோ இங்கே 4 ஆம்பியர் இருக்குது. வோல்டேஜ் 8 வோல்ட் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும், வோல்டேஜ் தெரியும். சேம் ஃபார்முலா V is equal to IR அப்படின்ற ஓம்ஸ் லா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எனக்கு கரண்ட்டு தான் இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போது I is equal to V/R. இப்போ V அப்படின்றது 8, Rங்கிறது 4. ஸோ 2 ஆம்பியர். கவனிங்க, இங்கே 2 ஆம்பியர் கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும்போது லெஸ் ரெசிஸ்டன்ஸ் more current flow. And when more resistance is kept, less current flow. So this is the general point what we should know about the resistance. இப்போ ஒரு சர்க்யூட்டில் ஒரு கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அங்கே கரண்ட் ஃப்ளோ குறைஞ்சிரும். ஒரு சர்க்யூட்டில் ஒரு கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் அங்கே கரண்ட் ஃப்ளோ அதிகரிக்கும். அப்போது ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் பாயிண்ட் ஃபார் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ், ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் is depending upon the length, depends on the length of the conductor, and it is depending on the area of the conductor. Resistance is depending upon the nature of the material. Resistance depends on the temperature. ஸோ இந்த 4 ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். Resistance is inversely proportional to the area. So point number 1, point number 2, and resistance will be differing for material to material. So copper it will differ, aluminum it will differ, and when the temperature increases or decreases, it will affect the resistance of the conductor. All these 4 factors play a role when we consider the resistance of the conductor. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நான் எடுத்துக்கக்கூடிய கண்டக்டருடைய லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நான் எடுத்துக்கக்கூடிய கண்டக்டருடைய ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த லென்த்தை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு கண்டக்டர் நம்ம வாங்கிட்டு வரோம், காப்பர் வயரை வாங்கிட்டு வரோம், சரியா? இந்த காப்பர் வயரினுடைய லென்த்து ஒரு 1 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே இன்னொரு காப்பர் ஒயர் நம்ம போய் வாங்கினேன், அதுக்கு 2 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது 1 மீட்டர், இது 2 மீட்டர். இப்போ 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய காப்பர் கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். 2 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய காப்பர் வயனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ரெசிஸ்டன்ஸ் இஸ்
directly proportional to the length. When the length increases, resistance of that particular conductor will increase. Here I have taken both copper. நான் காப்பர் தான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன், காப்பருங்கிற கண்டக்டர் தான் வாங்குகிறேன். ஆனால் காப்பர்னுடைய கண்டக்டர் 1 மீட்டராக இருக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேறையாக இருக்கும். காப்பர்னுடைய கண்டக்டர் 2 மீட்டராக இருக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸு வேறையாக இருக்கும். நான் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், அப்போ ரெசிஸ்டன்ஸும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் வில் இன்க்ரீஸ் when the length of the conductor is increased. Point number 1. So let me take the next case. Here I am going to the shop and getting a copper conductor whose area is 1 meter square, and I am going to the shop and getting another conductor whose area is increased by 2 meter square. சேம் கண்டக்டர், ஹியர் ஆல்சோ காப்பர், ஹியர் ஆல்சோ காப்பர். இதுவும் காப்பர் தான், இதுவும் காப்பர் தான். சேம் கண்டக்டர் போய் கடையில் நம்ம வாங்குகிறோம். லென்த் எல்லாம் சமமாக தான் இருக்குது. இதனுடைய லென்த்தும் ஒரு 1 மீட்டர் இருக்கலாம், இதனுடைய லென்த்தும் ஒரு 1 மீட்டர் இருக்கலாம். லென்த் சமமாக இருக்குது. பட் ஆனால் ஏரியா, இந்த கண்டக்டருடைய திக்னஸ் இல்லாட்டி ஏரியா, இது ஸ்மால் திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர், இது திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டிங் வயர், காப்பர் வயர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஸோ resistance is inversely proportional to the area. Area increase ஆச்சுன்னா more area, okay. Resistance decrease, less resistance. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய ஏரியா அதிகமாக இருக்குது, அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்குது. அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ, இந்த திக் வயரில் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். திக் வயர் will conduct more current, whereas the small thickness wire will conduct less current. That is the point. அப்போது ஒரு கண்டக்டருடைய லென்த்து பொறுத்தோ ஒரு கண்டக்டருடைய ஏரியா பொறுத்தோ ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும். அது சேம் மெட்டீரியலாக இருந்தாலும் கூட. அதான் நம்ம ரெசிஸ்டன்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். அண்டு த அதர் பாயிண்ட் இஸ் அல்டிமேட்லி நான் நேச்சரை சேம், இங்கே பாருங்கள், இது மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ 1 மீட்டர் லென்த் 2 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கக்கூடிய இன்னொரு மெட்டீரியல் நான் எடுக்கிறேன். இது காப்பர், பட் ஆனால் இது அலுமினியம் வச்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேறு வேல்யூ இருக்கும், இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேறு வேல்யூ தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த மெட்டீரியல். ஹியர் டேக்கன் காப்பர், பட் ஹியர் ஐ ஹவ் டேக்கன் அலுமினியம். அப்போது நம் கண்டக்டர்னுடைய பொருளை மாற்றும் போது, வேறு கண்டக்டர் நான் எடுக்கும்போது அதுக்கு வேறு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதனுடைய லென்த்துக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறுபடும். டெம்பரேச்சர் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் அதிகரிக்கும். இதே மெட்டீரியல் எடுத்துக்கலாம். காப்பர் ஒரு டெம்பரேச்சர் 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே கொஞ்சம் டெம்பரேச்சரை ஒரு 80 டிகிரிக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஸ்லைட்டாக இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? மாறுபடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் வேரிஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லென்த், it depends upon the area, it depends upon the nature of the material, and it depends upon the temperature where it is prevailing on that particular space. Okay, I hope that you all are clear with this. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனுடைய கண்டக்டனுடைய SI யூனிட் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் ஓம். ஓம் அப்படின்ற இந்த சிம்பல் நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 ஓம் அப்படின்லாம் சொல்கிறேன். 2 ஓம் அந்த கண்டக்டனுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம், அந்த கண்டக்டனுடைய ரெசிஸ்டன்ஸ் 6 ஓம். ஆர் எனி ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி ஓம் அப்படின்ற இந்த சிம்பிள் கொடுத்துருந்தா அது ரெசிஸ்டன்ஸை தான் குறிக்கும். பிகாஸ் த SI யூனிட் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். ஸோ we have seen clearly about the resistance here, where resistance அப்படின்றது ஒரு கண்டக்டர்னுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதே நம்ம எடுத்துக்கலாம். ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் for metals and conductors and insulators. Let us take conductors and insulators.
கண்டக்டருங்கிறது எனி மெட்டல் எடுத்துக்கலாம். ஒரு இன்சுலேட்டர் அப்படின்றது நம்ம ரப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் வில் நெவர் எவர் கண்டக்ட் த கரண்ட் இது கடத்தாது. தட் இஸ் வை தே ஆர் கால்டு இன்சுலேட்டர்ஸ். ஸோ இந்த இன்சுலேட்டனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஜென்ரலாக ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த மெட்டல்ஸ் இன்சுலேட்டரை கம்பேர் பண்ணும்போது லோ ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் ஜென்ரலி வில் ஹாவ் அ வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். இப்போது ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கனால தான் அது கரண்ட்டை அதிகமாக கடத்துது அப்படின்னு சொல்கிறோம். இன் பிட்வீன் we can take conductors and alloys also we can take alloys கம்பேர் பண்ணுறோம். நிக்ரோம் அப்படின்றது ஒரு அலாய் இருக்கலாம். ஸோ ஸ்லைட்லி ஹையர் ரெசிஸ்டன்ஸ், slightly higher resistance. This alloys will slightly have a higher resistance than the metal, than the pure metal. Pure metal காட்டிலும் slight higher resistance alloys க்கு இருக்கும். So this is the general property of the resistance of conductor. இப்போ நம்ம ரெசிஸ்டிவிட்டிக்குள்ளே போகலாம். கொஞ்சம் குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். ரெசிஸ்டிவிட்டி. இப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன? ரெசிஸ்டிவிட்டி, இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த individual material. So it is the characteristic property of the individual material. So individual materials will have its own characteristic property. Okay, that means we can write the formula for resistance. R is directly proportional to the length and it is inversely proportional to the area. நம்ம ரெசிஸ்டன்ஸில் படித்தோம். இப்போ இது அப்படியே என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போடுறேன். இப்போ அந்த இடத்துல நான் ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரோ அப்படின்ற இந்த கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். L divided by A. இப்போ ரோ அப்படின்றது பார்த்திங்கன்னா R இன்ட்டு A கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும் பை L அப்படின்னு வந்துடும். ஸோ R இன்ட்டு A டிவைடட் பை L. ஸோ R இன்ட்டு A டிவைடட் பை L அப்படின்றது தான் ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா. திஸ் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ ரோ அப்படின்றது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 மெட்டீரியலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன் ஐ எம் டேக்கிங் காப்பர், ஒன் ஐ எம் டேக்கிங் அன் alloy. ஸோ இது காப்பராக இருந்து சரியா, இதனுடைய லென்த் 1 மீட்டராக இருந்து அதனுடைய ஏரியா லென்த் 1 மீட்டராக இருந்து அதனுடைய ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயராக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து நிக்ரோம்னுடைய லென்த் 1 மீட்டர், அதனுடைய ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, any other thing? So let us consider a rubber also we can take. So we will take rubber. இந்த ரப்பர்னுடைய லென்த் 1 மீட்டர் இருக்குது, அதனுடைய ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சேம் டைமென்ஷன், லென்த்தும் ஏரியாவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு 3 பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒன்று மெட்டல். ஸோ திஸ் இஸ் மெட்டல், திஸ் இஸ் an alloy and this is an insulator.
ஓகே, இந்த இதை எடுத்துக்கிட்டோம் நம்ம பார்த்துன்னு வச்சுங்க. இந்த காப்பர், ஸோ இதனுடைய இந்த ஃபார்முலா பிரகாரம் ரோ will become equal to the resistance of the conductor when length area becomes 1 meter square and length becomes 1 meter. இப்போது ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயராக இருந்து லென்த்து 1 மீட்டராக இருக்கும் பட்சத்தில் ஒரு கண்டக்டனுடைய ஏரியா 1 மீட்டராக இருந்து 1 மீட்டர் ஸ்கொயராக இருந்து அதனுடைய லென்த் 1 மீட்டராக இருக்கும் பொழுது இந்த ரெசிஸ்டிவிட்டி அந்த கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக மாறும். இந்த டெஃபினிஷனை தான் நம்ம ரெசிஸ்டிவிட்டிக்கான டெஃபினிஷனாக எழுதணும். எக்ஸாமில் ரெசிஸ்டிவிட்டிக்கான டெஃபினிஷன் இதை தான் எழுதணும். when the area of the conductor is 1 meter square and if the length of the conductor is 1 meter, then the resistivity of the conductor becomes equal to the resistance of the conductor. It will become equal to the resistance of the conductor. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்பெசிஃபிக் டைமென்ஷனில் இந்த காப்பர்னுடைய ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ இருக்குன்னா 1.6 இன்ட்டு 10⁻⁻8 ஓம் மீட்டர். இப்போ ஓம் மீட்டர் அப்படின்றது தான் ரெசிஸ்டிவிட்டியினுடைய எஸ்ஐ யூனிட். ஏன் ரெசிஸ்டிவிட்டியினுடைய எஸ்ஐ யூனிட் ஓம் மீட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ்க்கான எஸ்ஐ யூனிட் ஓம், ஏரியாவுக்கான எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர், லென்த்துக்கான எஸ்ஐ யூனிட் மீட்டர். So the meter square meter will cancel, so it becomes ohm meter. இப்போ ஓம் மீட்டருங்கிறது தான் ரெசிஸ்டிவிட்டிக்கான எஸ்ஐ யூனிட். ஓம் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ்க்கான எஸ்ஐ யூனிட். சரி, கவனிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நிக்ரோம் எடுத்துக்கிறேன், இதனுடைய ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம் அப்படின்னா it will be around some 6.8 into 10⁻⁻8 ohm meter. Sorry, it will be around some 110 ohm meter. இப்போ இதுக்கு இன்னொரு சின்ன கம்பேரிஷன் போடலாம். இப்போ நம்ம ஒரு நிக்கல்ங்கிற ஒரு மெட்டல் நான் எடுத்துக்கிறேன், சரியா? இது நிக்கல். இந்த நிக்கலினுடைய ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு சம் 6.8 இன்ட்டு 10⁻⁻8 ஓம் மீட்டராக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு கம்பேரிஷனுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன். நிக்கல்ங்கிறது மெட்டல், நிக்ரோம்ங்கிறது இதனுடைய அல்லாய், நிக்கலினுடைய அல்லாய், நிக்கல் ப்ளஸ் குரோமியம் ப்ளஸ் மேங்கனீஸ் ப்ளஸ் அயன், இதெல்லாம் கலந்தது தான் இந்த நிக்ரோம். இது ஒரு அல்லாய், ஆனால் நிக்கல்ங்கிறது பியூர் மெட்டல். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூர் மெட்டலை காட்டிலும் அதனுடைய அல்லாயினுடைய ரெசிஸ்டிவிட்டி வில் பி ஸ்லைட்லி ஹையர். ஸோ இங்கே 6.8 இருக்குது, இங்கே 110 இருக்குது. ஸோ நார்மலி த அல்லாய்ஸ் வில் ஹாவ் அ slightly higher resistivity than the pure metal. ஸோ நாம் இந்த ரெண்டு தான் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரி தான் எல்லா இதுக்கும் இருக்கும். ஸோ அந்த மெட்டல்லேருந்து எடுத்த அல்லாய் அதனுடைய ரெசிஸ்டிவிட்டியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த அல்லாய் எப்பவுமே ஒரு மெட்டலை காட்டிலும் ஸ்லைட்லி ஹையர் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். திஸ் இஸ் ஸ்லைட்லி ஹையர். இங்கே அரௌண்டு 7 இருக்குது, 7 × 10⁻⁻8, பட் இங்கே 110 இருக்குது. அவ்வளோதான், ஸ்லைட்லி ஹையர் ரெசிஸ்டிவிட்டி. இதே ரப்பர் கிட்டதுன்னு வச்சுங்க. ஸோ ரப்பர்னுடைய இந்த ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இட் வில் பி அரவுண்ட் சம் 10⁻10 to 10⁻12 ஓம் மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் -8 அப்படி தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 10⁻10 ஹையர் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இன்சுலேட்டர்ஸ் வில் ஹாவ் ஹை ரெசிஸ்டிவிட்டி. So they will have low conductivity. And normally the metals, copper especially, will have low resistivity and high conductivity. So they will have low resistivity and high conductivity. This is the point what you should keep in our mind. அப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது ஒரு மெட்டீரியல்னுடைய கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. மெட்டீரியல்னுடைய கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. இந்த மெட்டீரியல்னுடைய லென்த் 1 மீட்டராக இருந்து அதனுடைய ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயராக இருந்தால் அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி இவ்வளோ. அப்போ என்ன சொல்கிறோம்,
இந்த டைமென்ஷன் இருக்கும்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக எவ்வளோ தான் இருக்கும்? Now the resistance becomes equal to its resistivity. That will be 1.6 into 10 to the power minus 8 ohm தான் இருக்கும் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ். அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி என்னவோ அதுதான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸும். இந்த ஸ்பெசிஃபிக் டைமென்ஷனில் தான் we have to take this specific dimension. அப்போ பாருங்கள், இங்கேயும் லென்த் 1 மீட்டர், ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர், இங்கேயும் லென்த் 1 மீட்டர், ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர், இங்கேயும் லென்த் 1 மீட்டர், ஏரியா 1 மீட்டர். ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டிவிட்டியை நம்ம கம்பேரிஷனுக்கு எடுத்துக்கும்போது resistivity is not depending upon, so it is not depending upon the length, so it is not depending upon the length, and resistivity is not depending upon the area. It does not depend upon length and area. It is not depending on length and area. See here, because same length, same area, but resistivity differs. So it is not depending on length and area, but it depends upon the nature of the material taken. So this point only we have to write for resistivity. இப்போ ரெசிஸ்டிவிட்டிங்கிறது அந்த மெட்டீரியலினுடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். So this is the difference between resistance and resistivity. அடிக்கடி இது ஒரு 2 மார்க் இல்லாட்டி ஒரு 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம அதை அப்படியே எழுதிடலாம். ரெசிஸ்டன்ஸுக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the SI unit for resistance ohm, here the SI unit for resistivity is ohm meter, SI unit. And resistance is the general property of any conductor. So resistance resists the flow of current, resists the flow of current. Any conductor will resist the flow of current, but it is the characteristic property of the individual material or you can, general property means it is common property. I can tell it as common. This is the common property of any conductors will resist, but it is the individual property of a particular material taken. And when we are defining the resistivity, we have to tell that resistivity formula is R into A by L. அப்படின்றது ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா. அப்போது the resistivity will become equal to the resistance of the conductor when area is 1 meter square and length is 1 meter. Area 1 meter square, length 1 meter அப்படின்ற இந்த ஸ்பெசிஃபிக் டைமென்ஷனில் the resistivity of the conductor அந்த கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக மாறிடும். Okay, and another important point is resistance is depending upon the length. Resistance is depending upon the area. It is inversely proportional to the area. Resistance depends upon the nature of the material. And here resistance depends upon the temperature. So it depends on all these 4 factors. When length changes, resistance of the conductor will change. When area changes, resistance of the conductor will change. When the nature of the material we are changing, resistance will be differing. And depending on the when temperature changes, resistance of the conductor will change. But resistivity does not depend on length. Resistivity does not depend on area. But resistivity is depends on the nature of the material, and resistivity depends on temperature. So these are all the point what we should write. I hope that you all could have enjoyed the class and you could have got the enough information which you need for differentiating the resistance of the conductor and resistivity of the conductor. Let us all combine together
and enjoy the learning in another class. Until then, goodbye. Thank you for watching.